எல்லோருக்கும் வணக்கம். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக் இட் ஈஸி. ஜாலியாக பேசலாம், எந்த விஷயத்தையும் நம்ம பேசி சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா நமக்கு நல்லா பேச வரும், நல்லா கேள்வி கேட்க வரும், நல்லா பதில் சொல்ல வரும். சில பேர் சொல்கிறாங்க, ஏன் இது ஒரு சின்ன பிரச்சனை, இதை போய் இன்னும் பெருசாக பேசுகிறீங்களான்னு. எது சின்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? நம்ம பீரோவில் ஒரு சின்ன கரையாக இருக்கும், அது அப்படியே விட்டுன்னு வச்சுங்க, பீரோவே காலி பண்ணிட்டோம். அப்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அதை அப்பயே சரி பண்ணிட்டா நமக்கு சரியாயிடும். இன்றைக்கி என்ன புகார்னு பார்ப்போம். வணக்கம், உங்கள் பேருங்க? ஆறுமுகம். என்ன பண்ணுறீங்க ஆறுமுகம்? டெக்ஸ் கான்ட்ராக்டுங்க. சரி, செக்கிங் பேக்கிங் பண்ணுறதுங்க. என்னென்ன அனுப்புறீங்க? டேபிள் கிளாத்து, ஹேப்ரான், க்ளவ்வு, இந்த மாதிரி ஐட்டம்லாம். எந்த ஊருக்கு அனுப்புறீங்க? வெளிநாடுங்க, எல்லாமே அமெரிக்கா. அமெரிக்கா? ஆமாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்மலாம் ஃபாலோ பண்ணுறோம், நல்ல பொருள்னு வச்சுக்க. இந்த முந்திரி பருப்பு சூப்பராக இருக்குதான், இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இது நல்லா இருக்குதுங்க, இந்த ட்ரெஸ்ஸு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நல்லா இருக்கிறதுலாம் அனுப்பிச்சிடும். அந்த மாதிரி நல்லா இருக்கிறதெல்லாம் அனுப்பிச்சிட்டு சுமாராக இருக்கிறது நீங்கள் போடுவீங்களா? ஆமாம். ஆமாம். சரி, கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷம் ஆகுது. வருத்தமாக சொல்கிறீங்க? இல்லைங்க, சந்தோஷமாக தான் இருக்கு. 9 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? 9 வருஷம் ஆச்சுங்க. இல்லைங்க, 9 வருஷம் தான் ஆகுது. 9 வருஷம் தான் ஆச்சு. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஆமாங்க. சரி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ். எப்படி பொண்ணு பார்க்க எப்படி போனீங்க? பொண்ணு பார்க்க கோயிலுக்கு போனோங்க. பொண்ணு பார்க்க கோயிலுக்கு போனீங்க? ஆமாங்க, கோயிலில் வச்சு தான் பொண்ணு பார்த்தோம். அப்படியா? ஆமாங்க. பெரியவங்களா ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம்? ஆமாங்க. ஆமாங்க. முதல்ல கோயிலில் பார்த்தீங்க, பார்த்த உடனே என்ன ஷாக் ஆனீங்களா, சந்தோஷப்பட்டீங்களா? ஷாக் தானே. ஷாக் ஆன பிறகு எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நான் லீனாக இருப்பேன், அவங்க குண்டா இருப்பாங்க, அதனால ஷாக். அதனால ஷாக் ஆகிட்டேன். ஐயோ, சரி. நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் தான் பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க. எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. சரி. அண்ணன் தம்பி 3 பேர் போன உடனே பெரிய அண்ணன் காலில் வந்த உடனே டக்குன்னு விழுந்துட்டாங்க. யாரு? பொண்ணு. அதானே கேட்டேன். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஓ, நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. அதனால நம்மளை விட வெயிட்டாக இருந்தாலும் தப்புன்னு காலில் ஊதாங்க. அதனால சரி. அதனால கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் எந்த ஊருக்கு போனீங்க? ஏற்காடு போயிருந்தாங்க. ஏற்காடு. எத்தனை நாள்? ஒரு நாள் தான் சார். ஏன்னா அது 9 வருஷம் மாதிரி டக்குன்னு போச்சு. நாங்கள் பிஸியானவங்க, வேலை இருந்துக்கிட்டே இருக்கோம், அதனால எங்களுக்கு லீவே கிடைக்காது. ஓஹோ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே டூர் போட்டோம்னா ஒரு நாள் தான். நைட்டு கிளம்புனோம்னா அடுத்த நாள் வந்துடுவோம். அப்படியா? ஏன் லீவு கிடைக்காது? லீவு கிடைக்காதுன்னா எங்ககிட்ட ஒரு 50-60 பேர் வேலை செய்கிறாங்க. 50-60 பேர் வேலை பார்க்குறாங்க உங்ககிட்ட. ஆமாங்க. சரி. அவங்களுக்கு வேலையை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் எங்கேயும் வெளியில் போக மாட்டோம். அவ்வளோ சீக்கிரம் ஒரு சந்தோஷங்களுக்காக வாழ்க்கையில் நாள்கள் பகிர்ந்துக்கிறது கம்மி தாங்க. கம்மி. விடாத ஒர்க்கு உங்களுக்கு. ஆமாங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுன்றது பரந்த மனப்பான்மை. அதனால் அதுக்கு உங்கள் ஒய்ஃப் எப்படி துணையா அப்படி இருக்காங்களா? 2 பேரும் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இல்லைங்க. வேலை செய்கிறதே அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்படியா? அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. ஓ, 2 பேரும் சேர்ந்தா வேலை பார்க்குறீங்க? ஆமாங்க. பிஸ்னஸ் பார்ட்னரும் லைஃப் பார்ட்னர் ரெண்டும் ஒன்று தாங்க. ரெண்டும் ஒன்று தான். இதை மாதிரி அமைய ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாங்க. சரி, உங்கள் வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? பூஸ்ட்னு கூப்பிடுவேன். பூஸ்டா? ஆமாங்க. வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் பூஸ்ட்? எனக்கு எனர்ஜி அவங்க தான். அதனால. ஓ, நல்லா இருக்குங்க. எனர்ஜி கொடுக்குறதால அவங்கள பூஸ்ட் கொடுங்க. அப்படியே கூப்பிடுங்க பார்க்கலாம். பூஸ்ட். வணக்கம்மா. சார் பொண்ணு பார்க்கப்போ கோயிலுக்கு தான் வந்தார். ஆமாங்க சார். நீங்கள் இவரை பார்த்து ஷாக் ஆனீங்களா? பார்க்கவே இல்லைங்க சார் நான். அதனால தான் விபத்து நடந்துச்சா? ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். அவர் பார்க்கவே இல்லைங்க சார். பார்த்துருந்தா வேண்டான்னு இருப்பேங்க சார். இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஊட்டியில் மாப்பிள்ளை கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்சேன். ஐயோ, அந்த பசுமை ரொம்ப பிடிக்குங்க சார் எனக்கு. அந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். ஊட்டி மாப்பிள்ளை கிடைச்சா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு நினைச்சேங்க சார். ஆனால் கிடைக்கலைங்க சார். ஜாதகம் பொறுத்துமே எங்களுக்கு கிடையாது. அப்பா அம்மா அவருக்கு இல்லை, எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை. அவங்களும் அண்ணன் தம்பி 3 பேரு, நானும் அக்கா தங்கச்சி 3 பேரு. நானும் கடைசி பொருள்னு அவரு கடைசி. அவரு சொன்னாருங்க சார், என்கிட்ட 20,000 தான் பணம் இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணி லைஃப்ல முன்னுக்கு வந்துக்கலாம். நாங்க சரி வாங்க. இது உண்மையை சொல்றவங்க யாருங்க சார் இந்த காலத்துல பசங்க இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அவரு என்ன வேலை பாக்குறாங்க? அவங்க வந்து ஜக்கா பீஸ் இருக்குங்க சார், பெட்ஷீட். அது வந்து டிசைன் போடுற வேலையில இருந்தாங்க. நான் வந்து டெக்ஸ் கான்ட்ராக்ட்ல இருந்தேன். மாசமா இருக்கிற 8 மாசத்து வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல லாபம் இருக்குன்ட்டு இவர் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவருக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூ பண்ணேன். ஒரு நல்ல விஷயம். ஒரு மனைவி ஒரு பெரிய வேலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. உங்க வெற்றிக்கு
பெரிய பேஸ் இல்லை? பெரிய பேஸ். 2 பேரும் இப்போ நிறைய வேலைன்னு பார்க்கறதால ரிலாக்ஸாக இருக்க முடியல, நம்ம எதுவும் ஊருக்கு பார்க்க முடியல அப்படின்னா ஃபீலிங் இருக்கா? அப்படி இல்லைங்க சார், நாங்கள் ரெஸ்ட் கிடைச்சா சினிமாவுக்கு போயிடுவோங்க சார், கோயில் குளத்துக்கு போயிடுவோம். அப்போ அந்த வேலை கம்மியாக இருக்கிறப்ப ஆளுங்களெல்லாம் விட்டு கிளம்பிடுவோம். எனக்கு பிடிச்சது சினிமா சார். உங்களுக்கு பிடிச்ச சினிமா? ஆமாங்க. அவங்களுக்கு பிடிச்சது? அவங்களுக்கு பிடிச்சது மாமிசம், கவுதாரி, வாத்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா. எப்படி இந்த ராஜ்கிரண் சார் கடிச்சு? கண்டிப்பா ராஜ்கிரண் தங்கச்சி. ஆமாங்க. அவரு சாப்பிடுவாரு நான் சாப்பிடுவாருன்னு கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் கறியெல்லாம் அவர் சாப்பிடுவாரு, நான் சாப்பிடுவேன். இது பயங்கர போகா இருக்குது. அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு எலும்ப மட்டும் பாருங்க சார். அது என்னங்க சார், எலும்பு சாப்பிட்டா கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கறி சாப்பிட மாட்டேன், எப்பயுமே லைக் பண்ண மாட்டேன். எனக்கு 2 எலும்பு வந்து சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லை அவங்கள பார்த்தா கடிப்பாங்க தெரியுது. அடிப்பாங்க, இடையில அடிப்பாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சது இந்த புளிச்ச கீரை, இந்த மாதிரி எனக்கு கீரை வகைகள் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் செய்யுமான்னு சொல்லி கீரை எல்லாம் கொண்டாந்து கொடுப்பேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல கொடுத்து அவங்கள செய்ய வச்சு எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொண்டுகிட்டு வந்து வீட்டுல கொடுத்துருவாங்க. கறி எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னா போதும், ரோட்ல போய் கறி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இங்க குழம்பு கொதிக்கும். அவ்வளவு பாஸ்டா இருப்பாங்க. என்ன ஆர்வம்! இதே புளிச்சக்கரைனா பக்கத்து வீட்டுல கொடுத்துருவாங்க. நான் இது வரைக்கும் பக்கத்து வீட்டுல கொடுத்துதான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் கணவர் நிறைய நினைச்சிருங்க சார். நிறைய தடவை எந்த மாதிரிலாம் அசத்துறாரு? யாரோ ரெடி சேரீ கட்டிட்டு போனாங்கன்னா இந்த சேரீ நல்லா இருக்கும், வா உனக்கு எடுத்து தரேன்னு கூட்டிட்டு போயிடுவாரு. நல்லா இருக்குது. இப்போ ஏதோ பயத்துட்டாரு, யாராவது நல்லா சேரீ கட்டிட்டு போனாங்கன்னா அதான் இல்லை நீ உடனே அவர் எவ்வளோ பேர் தியாகி, உடனே இதே மாதிரி உனக்கு புடவை எடுத்துக்கிறமா நான் எதுக்கு அந்த பொண்ணை பார்த்தெல்லாம் சொல்ல அவரு அதையும் கிண்டல் பண்ணுவாரு, நானும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துருவோம். அப்படியா? ஆமா, ஜாலியா இருக்கும். சரி, இப்படி ஒரு நல்ல ஜாலியான பார்ட்னர்ஸா இருக்கும் போது அவங்க மேல என்ன கம்ப்ளைண்ட்? புகாருங்கிறது வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. வாங்க, வீடு சுத்தம் ஒண்ணு, குழந்தைங்களை தெளிவா பராமரிக்க மாட்டாங்க. என்ன இது ஆடு மாடு மாதிரி பராமரிக்க? ஆமா, அத அந்த இது பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். ஜாலியா போயிட்டு இருக்கு. கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக் இட் ஈஸில ஒரு சின்ன பிரேக். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக் இட் ஈஸி. சுத்தமா வச்சுக்கல வீடு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆமாங்க சார், நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோங்க சார். 10 மணிக்கு உள்ளுக்குள்ள நாங்கள் காலையில் பையன் பிள்ளைங்கள 9, 8:30 ஸ்கூல் தாட்டணும். இதே டென்ஷனில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அதே ஸ்பீடில் பிள்ளைங்கள தாட்டுறோம். அதே ஸ்பீடில் நாங்கள் குளிச்சுட்டு கடைக்கு போகிறோம். கடையில் போய் நம்ம போய் உட்காந்து செய்கிற வேலையில சார் வீடை கிளியர் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் அதான் 10 நிமிஷம் தான். சரி, சப்போர்ட் பண்ணி யார் வந்திருக்காங்க? இவங்க அக்கா பையங்க. சரி, இவர் என்ன வேணும் உங்களுக்கு? சித்தப்பா. சித்தப்பா பண்ணுறதுலாம் கரெக்டாப்பா? அவர் பண்ணுறதுலாம் கரெக்ட் தாங்க சார். எப்படி உனக்கு எப்படி தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை கூட சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான் சார், அன்னைக்கு கூட சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க. டெய்லியும் காலையில் ஒரு 5 நிமிஷம் க்ளீன் பண்ணால் போதும் சார். என்ன அவ்வளோ க்ளீன் ஆகிற அளவுக்கு என்ன அந்த வீடு ரொம்ப மோசமான வீடு? பேய் வீடு மாதிரி. குழந்தைங்க பென்சில் குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்கனால வீடை டெய்லி க்ளீன் பண்ணி ஆகணும், பசங்களை க்ளீன் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறாங்க பசங்க வீட்டில்? பேப்பரை கிழிச்சு போடுறது, இந்த 90 தட்டுலாம் கொட்டி விட்டுருவாங்க சார். எது 90 தட்டு அந்த மாதிரி தட்டு நிறைய இருக்கு, திருநீர் அதெல்லாம் எல்லாத்தையும் தட்டி விட்டுருவாங்க சார். அவங்க எடுக்கிற பேக்கே அவங்களே ஒழுங்கா வைக்க மாட்டாங்க. அவங்கள்தான் பசங்க தூக்கி ஓரமா போட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் யாரும் இருக்காங்க? அக்கா வந்திருக்காங்க, அவங்க வந்து நம்ம கடையில் வேலை செய்ய பண்ண. அப்படி அக்கா கிட்ட கொடுங்க, சொல்லுங்க அக்கா இவங்க பண்ணுறதுலாம் கரெக்டா? கரெக்ட் தாங்க சார். கரெக்டாங்க சார். நான் அக்கா இல்லைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. குழந்தைங்க 2 பேரை வச்சுட்டு அப்புறம் வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க சார். அப்புறம் க்ளீன் பண்ணலன்னா வேலைக்கும் போகணும், அப்புறம் என்னங்க சார் பண்ணுறது? கஷ்டம் தான் வேலைக்கு போகிறது. பசங்களை நல்லா பராமரிக்கல நீங்களே, அது எந்த வகையில்? சரியா கவனிக்க மாட்டாங்க, டைமுக்கு எழுப்பி விட மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு குழந்தைங்க எழுந்திரிச்சு ஏமா எழுப்பி விடுறது இல்லை? எழுப்பி விடுறது இல்லைங்க, விட்டுருவாங்க. சரி சொல்லிட்டுங்க சார். சொல்லிட்டு விடு பாருங்க என்ன போட்ட பால் அப்படி அடிக்கிறேன். நான் அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருப்பேன், இவரு போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. பிள்ளைங்களை எழுப்பலாம்ங்க சார், இருக்கட்டும் பாரு. நாங்க 2 பேரும் டிவி வச்சு குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு அதை ஆறி போற வரைக்கும் எங்க டிவி பார்த்துட்டு இருப்பாரு இவரு. பிள்ளைங்களை எழுப்பி விடாம அப்படின்னா டிவி பார்க்கறது சார், அது எனக்கு அப்படியே பழகி போச்சு சார். அவங்களுக்கு அப்படியே பழகி போச்சு சொல்லிடலாம்ல. எனக்கு ஒரு நாளைக்கு காலையில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிவி பார்க்கணும், சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிவி பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாவே இருக்கும். முதல்ல பார்த்தா
ஒய்ஃப் தான் எனக்கு பூஸ்ட் நீங்க. ஆமாங்க. இப்போ டிவி தான் பூஸ்ட் நீங்க, அதனால தான் நல்லா பூஸ்ட் தான். அவர் சொல்றதெல்லாம் நியாயமா இருக்குதா? அது எப்படிங்க சார் நியாயமா? காலையில் எந்திரிச்சு வேலை செய்யாம டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க சார்? நம்ம வேலைக்கு போனோம்ல 10 மணிக்குள்ள வேலைக்கு போனோம்னா அந்தந்த வேலை 2 பேரும் கலந்து செஞ்சாதாங்க சார் சரியா இருக்கும். அவரை பார்த்தா கேளுங்க. கலந்து செய்வேன் சார். பாட்டு நிறைய சவுண்ட் வச்சுக்கிட்டு சுறுசுறுப்பா போவாரு. அந்த பாட்டுக்கு மேல சுறுசுறுப்பா இருப்பாரு. அப்ப இவரு சுறுசுறுப்பா இருக்கப்ப நான் எப்படிங்க சார் வேலை செய்ய முடியும்? எல்லா வேலையும் இவரே பார்த்துருவாரு. என்னையும் சோம்பேறி ஆக்குறது இவரு தாங்க சார். அதெல்லாம் ஹெல்ப் நிறைய பண்ணுவாரு எனக்கு. அவர் மேல என்ன ஒரு கம்ப்ளைண்ட்? அவங்களே கம்ப்ளைண்ட்னா கோவப்படுவாங்க சார் நிறைய. ரொம்ப பிரச்சனையா இல்லை, நாங்க லைஃப் பார்ட்னர் இல்லைங்க சார். பிரச்சனைனா அவருக்கு தேவையில்லாம கோவப்படுறப்ப பண்ணாரு ஏயா அப்படின்ட்டு நான் எப்படி சொல்லி காமிக்காது. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தானா ஏயா தேவையில்லாத அப்படின்னா அப்படி சொல்லுவா லூசா பாணி என்ன கணிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு எழுத்துல ஒரு வார்த்தையில இதை எடுத்துக்க மாட்டியா, அம்மா வந்துதான் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு அங்கேயே இருக்குங்க சார். சாவி அங்கேயே இருக்கு, எல்லாம் அங்கேயே இருக்கும். 1000 ட்ரிப்பு பிரியான்னு கூப்பிடுவாரு. 2 ட்ரிப்பு நான் சாந்தமா பேசுவாங்க சார். 3ஆவது ட்ரிப் திட்டி போடுவேன் நான். நீங்களா? நான் திட்டி போடுவேன். அப்புறம் கம்பெனி போயிடுவாரு. அந்த உருவத்துக்கான கேரக்டர் வருது. அது விட்ட போய் திட்டி அப்புறம் போயா அதுக்கப்புறம் ஏதாவது உருட்டுக்கட்டலாம் உருட்டுக்கட்ட தேவையில்லை, கையே போதும். அதான் இப்படி ஒரு புஜப்பட பராக்கிரமா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் இல்ல யோசிச்சு பார்ப்பேன். சரி நம்ம மேலதான் தப்போ ரைட் தெரிஞ்சுக்க எவ்வளவு நாள் ஆச்சு? இது ஒரு 3 வருஷமாவே இந்த மாதிரி சொரணை குறைஞ்சி இப்ப சண்டையை போடுறது இல்லைங்க. சொரணை குறைஞ்சிருச்சு. அதான் உண்மை. அதான் இல்லைன்னா லவ் அதிகமாயிருச்சு. அதனால லவ் அதிகமாயிருச்சு. அதனால கோபம் குறைஞ்சிருச்சுங்க. அது அவங்க போயான போதெல்லாம் கோபம் வராது, சந்தோஷமா இருக்கும். அதான் அதுதான் அதே வார்த்தை சந்தோஷமும் கொடுக்கும், அதே வார்த்தை கொஞ்சம் ஊத்துக்க வச்ச கோபம் கொடுக்கும் சில நேரம். வேற யாருக்கு பக்கம் சப்போர்ட்? வணக்கம்மா, உங்க பேருமா? நந்தினி. சொல்லுங்க, இவரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல, சப்போர்ட் பண்ணி என்ன பேசிக்க? அவரு அவ்வளோக்கா நல்லா ஜாலியான டைப்பும். 2 பேருமே நல்லா டைப்பு தான், எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. நல்லா ஜாலியா இருப்பாங்க 2 பேருமே. எங்ககிட்ட நல்லா ஜாலியா பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. அதனால அவங்க கிட்ட எதுவும் சொல்ற மாதிரி இல்லைங்க. ஒரு ஒர்க்கர்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு சான்ஸ் கிடச்சிது அவளை பற்றி சொல்லுங்கன்னா 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க சார், ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்கட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் அவங்க பற்றி கம்ப்ளைண்ட்டு. இந்த பக்கம் யார்? வணக்கம், உங்கள் பேருமா? ஈஸ்வரிங்க சார். சொல்லுங்க சார். அவர் எந்த நேரம் கோவத்தில் தான் சார், இப்போ ஜாலியாக இருக்க மாட்டார் சார். அப்படியா? ஆமாங்க சார். சரி சொல்லுங்க. கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று டவுட்டை கேட்டுட்டு இருக்கும்போது கூட வந்தாருன்னா கூட எங்களுக்குலாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதம்மா, பேசாமல் வேலையை போயிருக்குமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க சார். பேசி வேலையை கெடுக்கிறது இவங்க, அதனால அதிக திட்டு வாங்குறவங்க இவங்க வேலை வாங்குறவங்க. அதனால இவங்கள நான் திட்டவே மாட்டேன். இப்படி பண்ணுங்கன்னு ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலையை கெடுப்பாங்க, அதனால திட்டுவாங்க. என்னமா உங்களை எல்லா பக்கம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க உங்களை? சார் எப்படி சார் ஒரு நாள் ஃபுல்லும் பேசாம வேலை பார்க்க முடியும்? அதை சொல்லுங்க. அதுக்காக பேசிக்கிட்டே வேலை பார்த்தா வேலை எப்படி சார் ஆகும்? ஒரே அடியா பேசாம எப்படி இருக்க முடியும் அப்படின்றாங்க. நீங்க எப்படி பேசுவீங்க? சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருப்போம் சார். வேலை எப்பயாவது பாக்குறதா? வேலை நடந்துட்டே தான் சார் இருக்கும். கேளுங்க, வேலை நடந்துட்டு தான் சார் இருக்கு. கை வேலை பார்த்துருக்கும், வாயில ஏதாவது ஒண்ணுதான் பேசுவாங்க. கை வேலை பார்க்க வாய் பேசிட்டே இருக்கும். அது நிறைய நடக்குங்க சார் எங்க கான்ட்ராக்ட்ல. வேலை கிடைக்கிறது இதுதாங்க சார். ஊரு போய் கூட நின்றுட்டு சினிமா கதை பேசிட்டு இருப்பாங்க சார். பத்தியில வேலை பார்க்கறவங்கள போய் அந்த டைலாக் பேசுவாரு. இந்த டைலாக் நல்லா இருக்கு, அந்த டைலாக் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. 2 பேரும் வேலை பார்க்குறாங்கல்லம்மா. அதில் நீங்கள் கேட்குற லீவு மற்ற சலுகைகள்லாம் உடனே பண்ணி கொடுக்குறது யார்? ஓனர் தான் சார் பண்ணுவாங்க. அவர் தான். ஆமாங்க சார். ஓஹோ, இந்த பக்கம் உட்காந்து அவர் பாராட்டு? இல்லைங்க சார், அர்ஜென்ட் வேலைன்னா லீவ் போட்டால் சத்தம் போடுவாங்க. அப்புறம் மற்ற டேட்டில் லீவ் போட்டால் எது சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவார். சரி, இப்போ ஆரம்பம் சார் குடும்பத்தை பற்றி பேசும்போது கூட இணைஞ்சிக்கிறாங்க ஒர்க்கர்ஸ்லாம். இல்லை நாங்களும் சேர்ந்து தான் சார் குடும்பம், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியும், எங்களை பார்த்துக்கிறாங்க, எங்களுடைய நிறைய குறையெல்லாம் பார்த்து எங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறாங்கன்னும் போது அவர் பாட்டு பாடிக்கிட்டேன், பாட்டு கேட்டுக்கிட்டேன், அப்புறம் ஆக்ட் பண்ணி காமிச்சு எப்படி இருக்குது இந்த டைலாக்லாம் சொல்லிட்டு ஜாலியாக வேலை வாங்குறாரு. கேட்பரிஸ் டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு பிரேக். கேட்பரிஸ் டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு ஆறுமுகம் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, ஒரே வேலை பார்க்குறாங்க, லைஃப் பார்ட்னர், அப்புறம் வேலையில் பார்ட்னர், ஜாலியாக பேசியிருக்காங்க. இப்போது அவர் அன்பாக ஆசையை நல்லா கரெக்டாக வச்சுக்கிறார், நல்லா பழகிறாங்க. இதெல்லாம் எப்போ கல்யாணத்துக்கு
அப்புறம் ஒரு ஸ்டெப்பு. இப்போ குழந்தைங்க பிறந்த பிறகு ஒரு ஸ்டெப் இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப அன்பாக இருக்காரா, அதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பாக இருந்தாரா? குழந்தை பிறந்தக்கு அப்போ தாங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். பசங்க தான் அது பெரிய காரணம். ஆமாங்க சார். இவங்க எப்போ உங்ககிட்ட லா பாயிண்ட்லாம் பேசுவாங்களா? நிறைய பேசுவாங்க. இவங்க பேசுறதுக்குலாம் பதிலே பேச முடியாது. அப்போ சைலண்டாக இருந்துருக்கு. நம்ம எதாவது ஆரம்பிச்சாலும் போயாண்டுவாங்க. அவ்வளோதாங்க, நான் பேசவே மாட்டேங்க. சரி, சமீபத்தில் ஏதாவது லா பாயிண்ட் சொன்னது சொல்லுங்க. ஏடா கூடமா பேசுனா எங்க அண்ணன் தம்பிங்க கூட பேச மாட்டாங்க. பிரியா பேசுனா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டுருவாங்க. யார் அண்ணன் தம்பி? உங்க அண்ணன் தம்பி? எங்க அண்ணன் தம்பிங்க. ஓஹோ. பிரியா பேசுனா ஓகே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அவங்க சொந்தக்கார வீட்டுக்குள்ள போனாங்கன்னா அப்படியே 2 நாள் 3 நாள் தங்கிடுவாங்களா, இல்லை உடனே வந்துடுவாங்களா? இல்லை சார், எல்லாத்துக்குமே ஒரு நாள் தான். உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரதுக்கு ஆசைப்படுவாங்களா, இல்லை நீங்க அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது எது ரொம்ப கிக்கு? அவங்க வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்புங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க. சினிமாக்கு போயிருவாங்க. நம்ம வீட்டுல இருக்கணும், நம்மளையும் கூட்டிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைங்க சார் சினிமாக்கு. அப்புறம் எங்கேங்க சார் அங்க போய் ஜாலியா இருக்க முடியும்? இது எங்க அக்கா வீட்டுக்கு போனோம்னா நான் எங்க அக்கா கூட உட்காந்து பேசுவோம். உங்க பக்கம் சப்போர்ட் ஒர்க்கர் வந்தாங்களே, ஒரு சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் டக் டக்குன்னு சொல்லுவாங்களா? அவங்க அக்கா வீட்டுக்கு போறது ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பராமரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. வீடை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. ஆமா, வீடு சுத்தம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது லாவ மாதிரி பேசுவாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எது அவர் சொன்னா, ஆனா அவர் சொன்னா சொல்லுவாங்க சார், அதனால சொல்றேங்க சார். சரி, அதான் கரெக்ட் தானே? கரெக்ட் தாங்க சார். கரெக்ட் தான், சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வேலைன்னு இருக்காங்க, பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் பண்ணிக்க முடியாதுங்க சார். அவங்களால செய்ய முடியாது. ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. பாத்துக்க மாட்டாங்க, காலைல கிளம்பி விட்டு போயிருவாங்க. அவங்க அக்கா பாத்துக்குவாங்க, அதனால விட்டுருவாங்க. அப்படியே தப்பு தாண்டி போயிடுச்சு. அவங்க அக்கா பாத்துக்கிறாங்கன்னு கொசரம் அவ வேற எதிர்க்க வச்சுட்டு ஒன்றும் பேச முடியாது. அப்படியே இல்லைங்க சார், உண்மையதானே சொல்ல போறாங்க. குழந்தை பிறந்து 40 நாள்ல இருந்து வளர்ந்த வரைக்கும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க 2 குழந்தையுமே. அவரை எதிர்த்து என்னென்ன பாயிண்ட் பேசணும் உங்களுக்கு தெரியும். லைன் அடுக்குங்க. அவர் எல்லாத்துக்கும் எல்லாம் ஒத்துதாங்க சார் போயிட்டு இருக்காங்க. ஒத்துதான் போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன பாயிண்ட் சார் சொல்றது? ஒத்துதான் போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா நான் என்ன பாயிண்ட் பிடிக்கிறது? ஆறுமுகம் ஜானி பிரியா இந்த தம்பதிகள்கிட்ட நம்ம நீ கம்ப்ளைண்ட்டு கொடுக்க வந்தாங்களே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வேக வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேருமே கடினமாக உழைச்சாதான் ஒரு நிமிர்ந்து நின்று இந்த சமுதாயத்தில் எதிர்கொள்ள முடியும். இதை பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு தெம்பு வரும். நாமளும் இணைஞ்சி கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, தொழிலையும் பார்ட்னராக இருந்தால் பெரிய லெவலில் வரலான்ட்டு ஆறுமுகம் இங்கே வந்த உடனே டக்குன்னு அடிச்சது, எனக்கு பூஸ்டே என் ஒய்ஃப் தான் அப்படின்னாரு. அதை கேட்குற நிறைய பேருக்குள்ள அது ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓ பாருங்கள், அவர் எவ்வளோ போல்டாக சொல்கிறாரு, பொண்டாட்டி தான் எனக்கு வந்து பெரிய பூஸ்ட்டுன்னு. அந்த பொம்பளைங்களும் சொல்லிக்கலாம், ஆம்பளைங்களும் சொல்லுவாங்க, பார்த்தியா அந்த அம்மா வந்து எவ்வளோ சப்போர்ட் ஆகுது, அதான் பார்த்து நீங்கள் சப்போர்ட் ஆகுதுன்னு ஒரு புது விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க எல்லாருக்கும். இந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்க மேலே நீங்கள் எல்லாம் பாராட்டி தான் சொன்னீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு அன்பு கட்டளை, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால் ஒரு காம்ப்ளிமெண்ட்டியாக அவங்கள எந்த ஊருக்கு சீக்கிரமாக கூட்டு போவீங்க? ஊட்டி தான் சார். ஊட்டிக்கு மறுபடியும் கூட்டு போகிறத இதில் ஒரு உத்தரவாதம். ஆமாங்க. பாருங்கள், டாக்கெட் ஏசி மூலிமா டக்குன்னு கணவர் வந்து நான் ஊட்டி கூட்டு போகிறேன்னு வார்த்தை கொடுத்துறாரு. வார்த்தை கொடுத்தா அதை காப்பாற்றணும். அது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் டாக்கெட் ஏசியில் நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணுமா? அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, நோட் பண்ணிங்க. 9033198806. இன்னொரு நம்பரு 9566039162. கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸி.